இன்றைய நாளிலும் தேவ செய்தியினுடைய தலைப்பு வனாந்திர வாழ்க்கையின் எச்சரிப்பின் சத்தம். ஆமென். வனாந்திர வாழ்க்கையின் எச்சரிப்பின் சத்தம். இங்கிலீஷில் சொன்னால் வார்னிங்ஸ் ஆஃப் வில்டர்னஸ் லைஃப். அல்லேலூயா. வனாந்திர வாழ்க்கையிலே யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே 40 வருடம் வனாந்திர வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார்கள். 40 years they were in the desert life. இந்த வாழ்க்கை எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஒப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்தி கொண்டு வந்தார். நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து தனது இரத்தத்தினாலே மீட்டெடுத்து எங்களை பரம கானானை நோக்கி தேவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் இந்த வனாந்திர வாழ்க்கையில் நாம் தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியங்களை அவர் எடுத்து காட்டுகிறார். ஆமென். அந்த காரியங்கள் தான் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ரொம்ப வாஞ்சியோடு இருக்கிறீங்க? ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், வனாந்திர வாழ்க்கையின் எச்சரிப்பு சத்தம். அல்லேலூயா. த வார்னிங்ஸ் ஆஃப் வில்டர்னஸ் லைஃப். வாசிப்போம். முதல் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 1-4 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்கு உள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். அல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம என்னன்னா, அவர்கள் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமாக இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. The people of Israelites are very privileged. ஆமென். அவர்கள் ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார் பாருங்க. அங்கே 10 விதமான வாதைகளை அங்கே கொடுத்து அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். செங்கடலை பிளந்து அவர் மீட்டு கொண்டு வந்தார். ஆமென். உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதம், செங்கடலை பிளந்தது. அல்லேலூயா. அங்கே அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தினது. அல்லேலூயா. God guidance them with the clouds and fire. அப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுத்தார்? மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். ஆமென். இதெல்லாம் யாரை குறிக்கிறதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். ஓமைகளாக, அங்கே திருஷ்டாந்தங்களாக, அங்கே இயேசு கிறிஸ்துவை நோக்கி அது குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த வாழ்க்கை அவங்களும் என்ன பண்ணப்பட்டாங்க பாருங்க. அவங்களும் என்ன பண்ணப்பட்டாங்க? ஞானஸ்தானம் பெற்றார்கள். செங்கடலை கடந்ததே ஞானஸ்தானம் தான். மோசேக்குள்ளாக மேகஸ்தம்பம் வழி நடத்தினதே ஞானஸ்தானம் தான். அதை தான் பவுல் இங்கே சொல்ல வர்றார். ஆண்டவர் இப்போ நாமளும் என்ன பண்ணுறோம்? சபையில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். இன்னும் சில பேர் எடுக்க வேண்டி இருக்குது. அல்லேலூயா. அப்போது இரண்டாவதாக அவர்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். குடிக்க ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? கம்யூனியன் எடுக்கிறோம். ஆமென். அப்போதும் புசித்து திராட்சை ரசம், கம்யூனியன். பாருங்கள், அங்கேயும் அப்பம் கொடுத்தார், ஞான கண்மலையின் போஜனத்தை கொடுத்தார், பானத்தை கொடுத்தார். அப்போது இதுதான் நமக்கு கர்த்தருடைய பந்தி. அப்போது அது நீங்கள் 1 கொரிந்தியர் 11 23 வரைக்கும் வாசித்தா அதை நம்ம பார்க்கலாம். அப்போது அவர்களைப் போலவே நாமும் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். நாமும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். நாமும் அங்கே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொண்டவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் வழி நடத்துவதற்கு. ஆமென்.
ஆனால் அந்த வசனம் சொல்லுது என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்னவா இருந்தது இல்லையா? பிரியமாயிருந்ததில்லை. ஆண்டவர் அவங்க மேலே நிறைய பேர் மேலே பிரியமா இல்லை. அப்போ என்ன காரணம்? அவர்கள் மேல் பிரியமா இராததற்கு என்ன காரணம்? இதுலேருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். பவுல் அதை தான் குறிப்பிட்டு சொல்கிறார். என்ன காரணத்தினால கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமா இருக்கவில்லை? அவங்களும் விசேஷித்த ஜனமாக தான் இருந்தாங்க இல்லையா? நாம் எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக விசேஷித்த ஜனமோ அவர்களும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. அங்கே அவர்கள் மூலமாக தான் ரட்சிப்பு நமக்கு கடந்து வந்தது. ஆனால் அது மாத்திரமே போதுமானது அல்ல. அவங்க அதுதான் நினைச்சாங்க, நம்ம கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டோம், இது போதும் அப்படின்னு நினைச்சாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் கழுவப்பட்டோம், சபைக்கு வந்துட்டோம், போதும். ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், போதும். கம்யூனியன் எடுக்கிறோம், போதும். ஆமென். ஆனால் இன்னும் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான சில காரியங்களை செய்ய வேண்டும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். பாருங்க, 5வது வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆமென். God was not pleased with most of them. Their bodies were scattered in the wilderness. பிரியமா இல்லாததனால அவர்கள் அங்கே அழிந்து போனார்கள். அல்லேலூயா. அப்போ அங்கே ஆவிக்குரிய விதத்தில் அவங்க என்ன தாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் நினைச்சாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தோல்வியில் முடிஞ்சுது. அது மட்டுமே நினைச்சா அது தோல்வியில் அது முடிஞ்சுது. ஏன்னா காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படியாமற் போனார்கள். அல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தான், ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். we have to obey the Lord. ஆமென். அப்போ அவர்களுக்கு மேல் பிரியமா இல்லாததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் தான் போனார், ஆண்டவர் மோசேவை அனுப்பிச்சார், ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனாலும் வழியில் அடிக்கப்பட்டார்கள். காரணம், அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். they were disobeyed God so that they were destroyed by the Lord in the wilderness. ஆமென். 6-10 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாத படிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிராராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. இதில் பவுல் எச்சரிப்பை கொடுக்கிறார். 5 விதமான காரியங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த சாராம்சம். எச்சரிப்பின் சத்தமே இந்த 5 விதமான காரியங்கள். அல்லேலூயா. இந்த 5 விதமான காரியங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவது காரியம் என்ன தெரியுங்களா? பொல்லாங்கானவைகளை இச்சிப்பது. ஆமென். craving evil things, desire towards evil things. ஆமென். நம்ம இச்சகம், பேராசை, இது ரொம்ப பொல்லாதது. அல்லேலூயா. இது lust and greed, it's very most dangerous things. இச்சகமும் பேராசையும். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் பாருங்க, வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15. ஏன் இந்த இச்சகமும் பேராசையும் பொல்லாதது? அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமென். அப்போ நம்மளுடைய இச்சை, ஆமென், அதுதான் எதை பிறப்பிக்கும்? பாவத்தை பிறப்பிக்கும். இச்சை ரொம்ப ஆபத்தானது. ஆசைப்படுறது, பேராசை,
அது எங்கள் வாழ்க்கையில் பாவத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஏவாள் என்ன பண்ணா? இச்சித்தாள். இச்சித்ததுனால அங்கே என்ன பண்ணப்பட்டது? பாவம் பிறந்தது. உலகத்தில் முதல் பாவம் பிறந்தது காரணமே இச்சை தான். ஆமென். அப்போ கிரீடு. அப்போ நம்முடைய சுய இச்சைகள் என்னன்றது நம்ம கொஞ்சம் பார்க்கணும். என்னென்ன காரியத்தில் நம்ம மேல் இச்சகமாக இருக்கிறோம், எதில் நாங்கள் ரொம்ப விருப்பமாக இருக்கிறோம், அது சரியானதா தவறானதா கர்த்தருக்கு பிரியமானதா, கொஞ்சம் கவனமாக நாங்கள் இருக்கணும். அல்லேலூயா. பொல்லாங்கானவைகளை இச்சித்தபடினால அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். அதனால் பவுல் சொல்லுகிற காரியம் புதிய ஏற்பாடுனா, பொல்லாங்கானவைகளை இச்சியாதிருங்கள். மன விருப்பம் வாஞ்சைகள் இருக்குது. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தில் வாஞ்சைகள் இருக்கிறது தவறு இல்லை. ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் பொல்லாங்கானவைகள், கர்த்தர் பொல்லாங்காய் நினைக்கிற காரியங்களில் நாம் இச்சிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை விலக்கி வைக்கிறேன்னார். ஆனால் அந்த விலக்கி வைத்த பழத்து மேலே தான் அவன் இச்சமாக இருந்தா. அல்லேலூயா. எது ஆண்டவர் வேணான்றாரோ அதன் மேல் நாம் இச்சையாக இருக்கக்கூடாது. அதுதான் பொல்லாங்கனவை இச்சிப்பது. முதல் காரியம் பொல்லாங்கனை இச்சிது. ரெண்டாவது காரியம் விக்கிரக ஆராதனை, ஐடோலட்ரிஸ். வாசிங்க கொலோசியர் 3:5 பாருங்க. அவர்கள் என்ன பண்ணாங்க? சீனாய் மலையில் அங்கே மோசே இருந்த பொழுது தங்க கன்றுக்குட்டியை உருவாக்கி விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆமென். வாசிங்க சிஸ்டர். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பாருங்க, இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த விக்கிரக ஆராதனை எதை குறிப்பிடுறாருன்னா பேராசையை குறிப்பிடுறார். அல்லேலூயா. பணத்தாசை, பொருளாசை, பெண்ணாசை, மண்ணாசை எல்லாம் என்னது? ஆண்டவருடைய பார்வையில் விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. தேவையானது சம்பாதிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தேவைக்கு மிஞ்சி போகிற காரியங்கள் பேராசை இருக்கக்கூடாது. ஆமென். அப்போ இந்த இடத்துல பேராசை என்பதே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விக்கிரக ஆராதனையாக தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம ஆசைப்படுறது வேற, பேராசைப்படுறது வேற. அல்லேலூயா. எல்லா துன்பத்துக்கு எது காரணமாக இருக்கும்? ஆசை தான். பேராசை துன்பத்துக்கு காரணமாக இருக்கும். ஸோ விக்கிரக ஆராதனை நம்ம லிட்டரலாக போய் யாரும் விக்கிரக ஆராதனை வணங்குறது இல்லை. ஆனால் நாம் கர்த்தருக்கு பதிலாக கர்த்தருடைய ஸ்தானத்திலே ஒரு காரியத்தை செய்வோம்னு சொன்னால் அது விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. அது சில பேருக்கு பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், சொத்து சுகங்களாக இருக்கலாம், ஏன் சில பேருக்கு கணவராக இருக்கலாம், சில பேருக்கு மனைவியாக இருக்கலாம், சில பேர் பிள்ளைகளாக இருக்கலாம். கர்த்தருக்கு மேலே எந்த ஒரு காரியத்தை வைத்தாலும் அது என்னதான்? அது விக்கிரக ஆராதனை. ஆமென். மூன்றாவதாக பாலியல் ஒழுக்கக்கேடுகள், செக்ஷுவல் இம்மாரலிட்டி. ஆமென். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் யாரோடு கூட வேசித்தனம் பண்ணினார்கள்? மோவாபியர்களோடு வேசித்தனம் பண்ணார்கள். மோவாபிய தேசம் வழியாக போகும்பொழுது அந்த மோவாப் பெண்களோடு கூட வேசித்தனம் பண்ணினார்கள். அதனால் ஒரே நாள் எத்தனை பேர் அழிக்கப்பட்டார்கள்? 23,000 பேர். 23,000 died in one day because of they were adultery with Moabite women. ஆமென். எபிரேயர் 13:4 வாசிங்க. எபிரேயர் 13:4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயிருப்பதாக. வேசி கள்ளரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. விவாக மஞ்சம், விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. சிம்பிளாக சொல்ல போனால் ஒருவனுக்கு ஒருத்தி. அதான் ஆண்டவர் சொல்கிறார் காரியம். ஆமென். திருமணத்துக்கு மீறின உறவுகள் இருக்கக்கூடாது. ஆமென். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஸோ பிசாசானவன் அதில் தான் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான காரியத்தை நம்ம வாழ்வில் ரொம்ப ட்ரை பண்ணுவான். அதனால் அதில் எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக கிறிஸ்துவை பரீட்சிப்பது, டெஸ்டிங் கிரைஸ்ட். இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஓயாமல் குற்றப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. கம்ப்ளைண்ட், ஆல்வேஸ் கம்ப்ளைனிங். ஆமென். மன்னாவை போட்டார், வானத்திலிருந்து தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா. ஆனால் அதை கூட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஐயோ வெறுப்பாக இருக்குது, இதை போய் யார் சாப்பிடுவா, தினிக்கும் இதே சாப்பிடா. நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் புலம்பல். கணவன்மார்கள் மனைவி சமைச்சா ஒரு எப்போ பார்த்தாலும் இந்த சாப்பாடு தானா, இல்லைன்னா கணவன் சமைச்சா மனைவிலும் இதை விட்டால் அவங்களுக்கு வேறு சமையல் தெரியாதா? அல்லேலூயா. இல்லையா? ஸோ இஸ்ரவேல் ஜனங்க அதான் வந்து வெறுப்பாக இருந்தது. என்னது ஆண்டவர் பரலோகத்துலேருந்து போடுறாருன்ற ஒரு சந்தோஷம் இல்லை, இதையே டெய்லி அப்படி சாப்பிட்றது. பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என்னம்மா எப்படிம்மா டெய்லியும் சாப்பிட்றது, இது அடிக்கடி இதையே சரியாம்மா. பிள்ளைகள் கம்ப்ளைண்ட். ஆமென். அப்போ ஆண்டவரை சந்தேகப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணார்? சந்தோஷப்பட்டாரா? கொல்லிவாய் சர்ப்பங்களை கொண்டு கடிக்க வைத்தார். அல்லேலூயா. அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பரீட்சை பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஆமென். ஆண்டவர் கொல்லிவாய் சர்ப்பங்களை குறித்து கடிச்சுக்கிட்டே வச்சிருந்தார். ஆமென். ஸோ சர்பன் பிட் த இஸ்ரேல் பீப்புள். வாசிங்க மத்தேயு 4:7. ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அல்லேலூயா. கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள், ஆண்டவர் கொடுத்த பெற்றோர், ஆண்டவர் கொடுத்த சபை, ஆண்டவர் கொடுத்த தேசம். ஆமென். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. பரீட்சை பார்க்க கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஆமென். கம்ப்ளைண்ட் வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல, ஒரு உதவி செய்கிற இடத்துல சொல்லலாம். கையை கட்டின்னு பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஆமென். தண்ணி கொட்டி இருக்குதுன்னா தொடச்சிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள். இது ஏன் கொட்டி இருக்குது, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். பாருங்க, தண்ணி கொட்டி இருக்குது அப்படின்னு கூடாது. அல்லேலூயா. கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க உதவி பண்ணவே மாட்டாங்க. உதவி பண்ணாதவர்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆமென். உதவி செய்கிறவர்கள் அங்கே சுட்டி காட்டுவார்கள். ஐந்தாவதாக முறுமுறுப்பு, கிரம்பிளிங். அவர்கள் யாருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள்? மோசேவுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். they were murmuring against Moses. ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணார்? கொள்ளை நோயை அனுப்பிச்சு சாகடிச்சார். என்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீ முறுமுறுக்கிற? உண்மையும் உத்தமான ஊழியக்காரன் குற்றம் பண்ணால் சொட்டு காட்டலாம், தப்பு இல்லை. அதுவும் சுட்டி காட்டக்கூடாதுன்றது இல்லை, சுட்டி காட்டணும். பவுல் பேதுருவுக்கிட்ட சுட்டி காட்டுறார். தவறு நடக்கும்போது சுட்டி காட்டலாம். ஆனால் சும்மா குற்றப்படுத்துவதற்காக சொல்லக்கூடாது, இல்லாதது சொல்லக்கூடாது. மோசே அப்படி தான் குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. யார்? கோராவும் அவருடைய நண்பர்களும். ஏன் நீ மட்டும்தான் ஊழியக்காரனா, நாங்கள் ஊழியக்காராக முடியாதா? நீ மட்டும்தான் ஆண்டவர் உன்னோட தான் பேசுவாரா, என்னோட பேச மாட்டாரா? அப்படிலாம் குற்றப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணார்? கொள்ளை நோயை கொண்டு அவர்கள் அடித்தார். பிலிப்பியர் 2:14 வாசிப்போம். பிலிப்பியன்ஸ் 2:14. Do everything without grumbling. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்றும் என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பிலிப்பியர் 2:14 சிஸ்டர். அதுதான் வாசிங்க. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கம் பண்ணாமலும். ஆர்கியூ பண்ணுறது குற்றப்படுத்துறது. ஆமென். ஆரோக்கியமான விவாதம் நல்ல விஷயம்தான். சும்மா குற்றப்படுத்துவதற்காகவே ஆர்கியூ பண்ணுறது, டிபேட் பண்ணுறது. ஆமென். அப்போது
அது வந்து வேண்டான்றார் பவுல். ஆமென். இப்போ இந்த வனாந்திர வாழ்க்கையில இவர்கள் செய்த தவறை பவுல் சுட்டி காட்டுறார். இந்த காரியம்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கக்கூடாது. அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டபடினால, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே நுழைய முடியாததுனால என்ன பண்ணப்பட்டார்கள்? அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 6 லட்சம் பேர் புறப்பட்டாங்க, 2 பேர் தான் வந்து சேர்ந்தாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் புறப்பட்டாங்க? 6 லட்சம் புருஷர்கள். பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்த்தா 30 லட்சத்துக்கு மேலே வரும், 3 மில்லியன். ஆனால் வந்து சேர்ந்தது எத்தனை பேர்? அந்த 6 லட்சத்தில் 2 பேர் தான். வழியில் பிறந்தவர்கள் 20 வயதுக்கு உட்பட்ட பெண்களும் குழந்தைகளும் தான் அங்கே போய் சேர்ந்தாங்க. ஆமென். அதனால் நாங்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், சபையில் வரோம், அதனால் மாத்திரம் வந்து நாங்கள் பரலோகம் போக முடியாது. இந்த காரியங்கள் அங்கே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. These kind of people cannot be inherited in the kingdom of God. ஆமென். இது எங்களுக்கு வந்து பவுலுக்கு தெளிவாக சுட்டி காட்டுறாரு. ஆமென். வார்னிங்ஸ் ஆஃப் வில்டர்னஸ் லைஃப். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர வாழ்க்கை தான் எங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம். ஆமென். அல்லேலூயா. ஒரு உற்சாகமே ஒரு ஆமென் சொல்லுவோமா? வசனத்தை 13வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். ஆமென். No temptation has overtaken you expect what is common to you mankind and God is faithful. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே விதமான சோதனைகள் இருக்காது, போராட்டங்கள் இருக்காது, உபத்திரவங்கள் இருக்காது. எல்லாருக்கும் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்கும். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவராக இருக்கிறேன். உபத்திரவம் இருக்குது. கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு பாடுகள் இருக்கிறது. யாரெல்லாம் பாடுகளில் பங்காளராக இருக்கிறோமோ அப்போ தான் அவர் வருகிற பொழுது அவரோடு கூட நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அதனால் இந்த வாழ்க்கையில கிறிஸ்துவ நிமித்தம் படுகிற பாடுகளை குறித்து சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. அநேக நேரங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு கவலை வந்துடும். என்னடா உலகத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, சாதாரணமாக கிடைக்கக்கூடிய காரியம் கூட நம்ம வாழ்க்கையில் கிடைக்க மாட்டேது. கவலைகள் வரும். இயேசுவை ஓடி ஓடி தேடினியே, ஆராதிச்சியே, ஜெபிச்சியே, உபவாசம் இருந்தியே, என்னத்தை கண்டாய்? தசவமாக கொடுத்தாயே, காணிக்கை கொடுத்தாயே, என்னத்தை கண்டாய் அப்படின்னு நம்மளை நாமே சில நேரத்தில் கேட்க வேண்டியிருக்கோம். ஐயோ, நான் ஆண்டவருக்காக இவ்வளோ இருந்தேன், என்னடா இது சாதாரண லைஃப்பில் கிடைக்கிறது கூட நம்மளுக்கு கிடைக்க முடியாது, ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்க தோன்றும். ஆமென். வசனம் தெளிவாக சொல்லு, கிறிஸ்துவின் நிறுத்த பாடுகளிலே நாம் பங்காளர்களாகும் பொழுது அவர் மகிமையோடு கூட வருகிற பொழுது அவரோடு கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. கரலை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். அப்போ உபத்திரவம் இருக்குது, சோதனைகள் இருக்கிறது, போராட்டம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வந்து திராணிக்கு மேலே உனக்கு சோதனை வராது, அதை தாங்குகிற பலனை கொடுப்பேன், இல்லைன்னா தப்பி செல்ற போக்கை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ நாங்கள் வந்து உதவி இல்லாமல் இங்கே நிற்கிற கூட்டம் அல்ல. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எங்களை உலகத்தாருக்கு யாரும் கிடையாது, ஆனால் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியனுடைய வழிகாட்டுதல் நமக்கு இருக்கிறது, சத்திய வசனம் நமக்கு இருக்கிறது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆமென். சோதனைக்கு தாங்குற பலன் தப்பி செல்ற போக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். ஆமென். அப்போ நிச்சயமாக கிறிஸ்து இயேசு மூலியமாக எங்களுக்கு என்ன இருக்குது? தப்பி செல்லி போக்கு ஆண்டவர் வைத்து இருக்கிறார். ஆமென். வாசிங்க யாக்கோபு 4:7. யாக்கோபு 4:7. Resist the devil and he will flee from you. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்? தேவனுக்கு. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் ஓடி போவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. If you resist the devil, சொல்லுங்க, if you resist the devil,
he will flee from you. ஆமென். நீங்கள் எதிர்க்கிறீங்களா? அதான் கேள்வி. ஆமென். பாவத்துக்கு விலகி ஓடணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் அப்படியே உல்டாவாக செய்வாங்க. ஆமென். பாவத்தோடு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க, பிசாசை கண்டா ஓடியே போயிடுவாங்க. அல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுது, பாவத்துக்கு விலகி ஓடுங்க. ரன் அவே ஃப்ரம் த சின். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. அப்போதான் அவன் விட்டு ஓடி போவான், நம்மளை விட்டு. அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு பாவம் வந்து அவர் நெருங்கிச்சு. போர்த்திபாருடைய மனைவி வந்து சொல்கிறா, என்னோட தவறு செய், தப்பு செய்யின்னு சொல்கிறா. யோசேப்பு விட்டாஞ்சவர்னு ஓடி போயிட்டார். ரன் அவே ஃப்ரம் த சின், ரன் அவே ஃப்ரம் த அடல்ட்ரி. ஆமென். அங்கே அவர் வந்து எதிர்த்துலாம் நிற்கலை, ஓடி போயிடணும். பாவம் வர்ற இடத்துல நம்ம நிற்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். அப்போது யோசேப்பு, அதனால தான் பல இடங்களில் வந்து பவுல் குறிப்பிட்டார், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், விபச்சாரத்தனத்துக்கு விலகி ஓடுங்கள், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென். அப்போது ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆமென். அப்போ எங்களுடைய சோதனைகளில் பலனை கொடுப்பார், இல்லைன்னா தப்பி செல்கிற போக்கை கொடுப்பார். ஆமென். நாங்கள் வந்து தனியாக இல்லை. ஆமென். அது ஒரு நாளும் வந்து மறந்துடாதீங்க. ஐயோ, என் போராட்டத்தில் யாருமே இல்லையே, நான் எப்படி இதை சமாளிப்பேன்? எந்த போராட்டமாக இருந்தாலும் பலனை கொடுத்துருப்பாரா, இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா தப்பி செல்கிற போக்கை காட்டுவார். அல்லேலூயா. 14வது வசனம் வாசிங்க. 1 Corinthians 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். ஆமென். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். therefore my dear friends flee from idolatries. விலகி ஓடு, நிற்காத அந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சிலையை வணங்குறது மட்டும்தான் விக்கிரக ஆராதனை அப்படின்னு நினைக்கிறோம். only worshipping the statue is the idolatry நம்ம நினைக்கிறோம். it's not only for that. also பணம் ஒரு விக்கிரக ஆராதனை, புகழ் ஒரு விக்கிரக ஆராதனை. ஆமென். அதுபோல உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் விக்கிரக ஆராதனை. ஆமென். மணி, ப்ளஷர், ப்ரைட், பெருமை ஒரு விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. வாசிங்க 1 யோவான் 5:21. 1 John 5:21. keep yourself from idols. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமென். மறுபடியும் சொல்றேன், விக்கிரக ஆராதனை என்பது சிலையை வணங்குறது மட்டுமில்லை, கடவுளுடைய ஸ்தானத்தில் நீங்கள் எதை வைத்திருந்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் விக்கிரகம் தான். ஆமென். அநேகர் பிள்ளைகளை வந்து சண்டே சர்வீஸ் டைமில் தான் டியூஷனுக்கு அனுப்புறது. பல சபைகள் அது நடக்குது. ஆமென். அனுப்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சபை ஆராதனை நேரத்தில் அங்கே வந்து நம்ம ஆராதனை டைம் கொடுக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வர்றதுல பெற்றோர்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்படி சொல்லி கொடுக்கும்போது அது கர்த்தருக்குள் வைராக்கியமே வளர முடியும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் பெற்றோர்கள் என்ன தீர்மானிக்கிறது, என் பிள்ளைக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நிறைய சபைகளில் அது பிரச்சனையாக இருக்குது. ஆமென். அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பெற்றோர்களுக்கே அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிய போகுது. ஐயோ பாஸ்டர், என் பிள்ளைகள் என்னை மதிக்க மாட்டேங்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே கற்றுக் கொடுத்தால் தானே அது வந்து பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளரும். அது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தும் இருக்கும். அதனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளருங்க, சொல்லி கொடுத்து வளருங்க. ஆமென். இப்போது நம்ம இதை உதாரணத்தாக நான் சின்ன வேகமாக முடிக்கிறேன். இப்போது என்னாகமம் 11 இந்த காரியத்தை மறுபடியும் நான் சொல்கிறேன். பொல்லாங்கனை எச்சரித்தல் ஒரு வேதத்தினுடைய சில உதாரணங்கள் மூலிமா நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இறைச்சியை கேட்குறாங்க, பொல்லாங்கனவைகள். என்ன அவங்களுக்கு என்ன சொல்லி கேட்டாங்க, இந்த அப்பம் எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. நாங்கள் எகிப்திலே இருந்தோம்னா சுவையான மாமிசங்கள்லாம் கிடச்சிருக்கோம். நம்ம என்ன அடிக்கடி என்ன சொல்கிறது, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், நம்மளே அறியாமலே சொல்கிற தவறுகள். நான் நல்லா
இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு நம்மளே அறியாமல் சொல்லி அதை மேன்மைப்படுத்தி கொண்டிருப்போம். அல்லேலூயா. அது இன்னும் நான் பல நேரங்களில் செஞ்சுருக்கேன். நான் பிடியில் வேலை பார்த்தேன், சாஃப்ட்வேராக இருந்தேன், நல்லா சம்பாதிச்சேன் சொல்கிறது தவறு இல்லை, அதை மேன்மைப்படுத்தி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்போ எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் எகிப்திலே இருந்தப்போ எவ்வளோ சுவையான சாப்பாடு கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு எனக்கு வெறுப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இறைச்சி கேட்குறாங்க. ஆமென். அதனால் என்ன ஆச்சு? ஆண்டவர் கொள்ளை நோயை கொண்டு வந்தார். அவங்களுடைய பேராசை அநேகரை அழித்து போட்டது. அவங்களுடைய greed destroy them. ஆமென். அப்போது லோத்துவினுடைய மனைவி எடுத்துக்கொள்ளலாம். அங்கே சோதோமில் வாழ்ந்த வாழ்க்கை அவளுக்கு ரொம்ப ஈர்த்து விட்டது. அதில் இச்சிட்டாவ. ஏன் அவள் பின்னிட்டு திரும்பி பார்க்கணும்? ஏன்னா அந்த வாழ்க்கையை அவள் இச்சித்திருந்தாள், விரும்பி இருந்தாள். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்லி தான் அனுப்புகிறார், பின்னிட்டு திரும்பாத, நீ நேராக மலையை நோக்கி ஓடி போன்னு. ஆனால் ஐயோ சோதோம் அழியுதே, நாமளும் சில ஐயோ இப்படி ஆகிட்டு நடக்குதே அப்படி நடக்குதே. ஆண்டவர் வேணான்னு சொன்னால் வேணாம் தான், அவ்வளோதான், விட்டுருங்க அதை. அல்லேலூயா. ஆமென். அப்போது லோத்துவின் மனைவி பின்னிட்டு தன்பு அங்கே. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த காரியத்துக்கு இச்சிக்கிறோம் கவனமாக இருங்க. ஆமென். டிசையர், வாட் இஸ் யுவர் டிசையர்? செக் யுவர் டிசையர் வெதர் இட்ஸ் குட் ஆர் பேட், வெதர் இட்ஸ் காட்ஸ் வில்லிங் ஆர் நாட். கர்த்தருக்கு சித்தமானதை நீங்கள் விரும்புகிறீங்களா பாருங்கள், உங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னென்ன காரியத்தை நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுங்க, என்னென்ன காரியத்தெலாம் என்னுடைய மனம் இச்சிக்கிறது வாஞ்சிக்கிறது ஒரு லிஸ்ட்டு போடுங்க, எழுதுங்க, கையால் எழுதுங்க. அது கர்த்தருக்கு சித்தமானது வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். அதனால் நம்ம நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும், நான் சரியான ரூட்டில் இருக்கிறானா. ஆமென். அப்போது அடுத்தது விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை அவங்க என்ன பண்ணாங்க? தங்க கன்றுக்குட்டிகளை உருவாக்கினார்கள். தே மேட் அ கோல்டன் காஃப். அதனால் என்ன பண்ண, குடித்தாங்க, வெறிச்சாங்க, கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை செய்தார்கள். சாலமோனை எடுத்துக்கொள்ளுங்களேன். ராஜா என்ன பண்ணார்? அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொண்டார். ஒன்று வச்சு சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. 1000 மனைவிகள், 1000 வைஃப்ஸ். அல்லேலூயா. ஆமென். அப்போது மனைவியோடைய நிர்பந்தத்துக்கு அவர் ஆளாக வேண்டி இருந்தது. அவர் தேவன் கர்த்தருக்கு மட்டும் தேவாலயத்தை கட்டவில்லை, அநேக அந்நிய தெய்வத்திற்கும் அவர் என்ன கட்டினார்? அந்த கோயில்களை கட்டினார். அதான் கர்த்தருடைய வெறுப்புக்கு ஆளானார், கோபத்துக்கு ஆளானார். விசுவாச பட்டியலில் நீங்கள் அவர் பேர் பார்க்கவே முடியாது. ஆமென். அவருக்கு முன்னாடியும் பார்க்கலாம், பின்னாடியும் பார்க்கலாம். சில லிஸ்ட் இருக்கும். நீங்கள் எபிரேயரில் எடுத்து வாசிங்க, விசுவாச பட்டியலில் அவர் பேரே இருக்காது. ஆமென். ஸோ பின்னிட்டு திரும்ப விக்கிரக ஆராதனை. ஏன் மனைவி சொல்ல கேட்க தட்ட முடியல. கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு தெரிஞ்சும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவருக்கு தெரியும், கல்யாணம் கட்டிட்டா மனைவி பேச்சை கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நீ கட்டவானான்னு நான் சொன்னேன். அல்லேலூயா. யாருக்காவது தைரியம் இருக்குதா மனைவி பேச்சையை கேட்க தள்ளுறதுக்கு? இல்லவே இல்லை, ஒருத்தரும் இல்லை. இல்லையா? கர்த்தருடைய காரியத்தை அதனால தான் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களை திருமணம் செய்யணும். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவான காரியத்தை நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதை ஃபாலோ பண்ணாலே போருமானது. ரட்சிக்கப்படாதவங்களை திரும்ப செய்து அவங்கள ரட்சிக்கப்பட முடியும்னு நாமளே ஏன் எல்லாம் சொல்கிறதுனா, நீங்கள் இவ்வளோ காரியங்களை செய்யுங்க, உங்கள் கல்யாணம் கட்டிட்டு ரட்சிக்கப்பட வைக்க முடியாதா? ஏதோ ரட்சிப்பு நம்பிக்கிட்டு இருக்காம, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சிறாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே கூடும். ரட்சிப்பு தேவனுடைய கரத்தில் இருக்குது, நம்ம கரத்தில் ஒன்றும் இல்லை. நம்ம 100 பேருக்கு சொன்னால் கூட யார் ரட்சிக்கப்படக்கூடுமோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். நம்மளுடைய பலன் ஒன்றுமே கிடையாது. பவுலே சொல்கிறாரு, நான் விதைத்தேன், அப்பொழுது நீர் பாய்ச்சி நான் தேவனே விளைய செய்தார். அதனால் இந்த கல்யாணம் கட்டிட்டு ரட்சிக்கப்படலான்ற திட்டமெல்லாம் குளிதோடி புதைச்சிடணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களை திருமணம் செய்ய வேண்டும். பாருங்கள், அதுக்கு பிறகு இந்த மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் இந்த வாலிபன் யார்? இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் சொல்கிறார், நீ எல்லாத்தையும் விற்றுட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னே வா அப்படின்றார். அவன் இருதயம் எங்கே இருந்தது? காசு பணத்தின் மேலே இருந்தது. ஐயோ, என் பணத்தெல்லாம் விட்டுட்டு இயேசு பின்னாடி போகிறதா இச்சித்தது. அவனுடைய இருதயம் எங்கே இச்சித்தது? அவனுடைய சொத்து மேலே இருந்தது. சொத்தை விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி போகிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் சகை என்ன பண்ணாம பாருங்க, தன் சொத்துக்களை ஏழைகளுக்கும் ஏமாற்றினர்களுக்கு 4 பங்கும் கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இச்சிக்காது இருக்கும்போது அங்கே ரட்சிப்பு இருக்குது. இச்சிக்கு வரும்பொழுது அங்கே வரக்கூடிய ரட்சிப்பும் கடந்து சென்று விடும். அல்லேலூயா. அப்போது
நம்மளுடைய விக்கிரக ஆராதனை எதுவாக இருக்கிறது? மறுபடியும் நான் சொல்கிறேன், வெறும் சிலையை வணங்குறது மட்டும் இல்லை, தேவனுக்கு மேலாக நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையிலே விக்கிரக ஆராதனை. ஆமென். அடுத்ததாக அந்த வேதத்தில் வந்து இந்த பாலியல் சம்பந்தமான ஒழுக்கக்கேடுகள் யாரை சொல்லலாம்? இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய பெண்களோடு கூட செய்த காரியத்தில் ஒரே நாளில் 23,000 பேர் அழிக்கப்பட்டார்கள். அதுக்கு அடுத்தது சிம்சோன், தெலீலாள். ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே வேதத்தில் ரொம்ப ஸ்பெஷலான ஆளுன்னா யாரு தான்? அது சிம்சோன் தான் ரொம்ப ஸ்பெஷலான ஆள். ஆமென். எவ்வளோ ஒரு வல்லமையை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆமென். ஆனால் ஒரு பெண்ணுக்காக அதை கெடுத்து கொண்டான். ஆமென். அவனுடைய எல்லா இதுவும் போய் குருடனாகி செத்தே போனான். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்து விட்டு அதை செய்கிறது. ஆனால் பாருங்கள், யாரால் அது நடந்தது? இச்சித்ததனால. அல்லேலூயா. அங்கே வேசித்தனத்தில் பண்ணதுனால, பாலியல் சம்பந்தம் ஒழுக்கக்கேடுகள் இல்லாததுனால. ஆமென். அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த செக்ஷுவல் சின் வந்து என்ன பண்ணிடும்? எங்களுடைய கேரக்டரை டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். ஐயா அவரை சரியில்லை, ஆள் சரியில்லை அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆண்டவர் கூட மன்னிச்சு மறந்துடுவார். நம்ம ஆட்கள் சாக்கிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பின பிறகு கூட ஆண்டவர் மன்னிச்சிடுவார். உங்களை சுற்றி இருப்பவர்கள் மறக்க மாட்டார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அல்லேலூயா. அதுக்காக மீண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல வரல, கட்டாயம் மீண்டு வாங்க. எது செய்திருந்தாலும் தேவனை நோக்கி வந்து விடுங்கள். ஆமென். ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், மனந்திருவுகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. ப்ளீஸ் ரிப்பண்ட் அண்ட் கம் டு காட். அப்போது அது என்ன, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது குடும்பத்தில் எவ்வளோ பெரிய குழப்பங்கள். அநேக குடும்பங்களில் குழப்பமே வந்து இதுதான் இல்லையா? இன்னொருத்தரோட தொடர்புன்றது தான் பெரிய பிரச்சனையாக. பல சபைகளில் பல குடும்பங்கள் சந்தேகப்படுற மாதிரி நடக்கக்கூடாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஐ மீன், கணவனுக்கோ மனைவிக்கோ சந்தேகம் வருதுன்னா சந்தேகப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஓப்பன் புக்காக இருங்க. என்ன ஃபோனை இது பண்ணி ஒழிச்சு பார்க்குறீங்க? இந்த பார்த்துக்கோ. ஃபோனை கொடுத்துட்டா பிரச்சனையே கிடையாது இல்லையா? எனக்கு தெரியாமல் எங்கேயோ போகிறாரு வராரு, வாமா நீ என் கூட வா, முடிஞ்சு போச்சு இல்லையா? ஏன் சந்தேகம் வருதுன்னா சந்தேகப்படுவது போல் நடக்கக்கூடாது. சந்தேகம் வருதுன்னு தெரிஞ்சால் முதல்ல அதை கிளியர் பண்ணுங்க. என்னுடைய இஷ்டம் நான் செய்வேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்கள் இஷ்டப்படி வாழ்வதற்காக திருமணம் செய்யவில்லை. 2 பேரும் மனமோந்து ஒன்றாக இருப்பதற்காக திருமணம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது மறக்கக்கூடாது. அதனால் சந்தேகம் வந்து இவர் என் மேலே சந்தேகப்படுறாரு, இவன் என் மேலே சந்தேகப்படுறா, அந்த வார்த்தையே வரக்கூடாது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். அல்லேலூயா. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்தது இயேசு கிறிஸ்துவை சோதிப்பது. ஆமென். கிதியோன் நம்ம எடுத்துக்கலாம். ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு விசேஷித்த கிருபையை அவனை கொடுத்தார். டெஸ்ட் பண்ணுறார். ஆண்டவரே இதோ இப்படி ஒரு மேட்டு போடுறான் ஆண்டவரே, அது மேலே பனி பொழியணும். ஆண்டவர் பனி பொழிய வச்சார். அதுக்கப்புறம் ஆண்டவரே இந்த மேட்டை மறுபடியும் நான் போடுறேன், பனி அதை சுற்றிலும் பெய்ய வேண்டும். கர்த்தரை சோதித்தான் கிதியோன். அல்லேலூயா. அடுத்தது பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை சோதித்தார்கள். பாரிசீஸ் டெஸ்டிங் ஜீசஸ். நீர் தேவகுமாரனானால் வானத்திலே ஒரு அடையாளத்தை காட்டும். அவங்க அடையாளத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமென். ஏன்னா அவங்க நம்பல. யார் வந்து அடையாளத்தை கேட்பாங்கன்னா நம்பாதவர்கள் தான் அடையாளத்தை கேட்பார்கள். அல்லேலூயா. வழங்குதுங்களா? தயவு செய்து கர்த்தரை பரீட்சை பார்க்காதீர்கள். நீங்கள் வந்து கர்த்தரை பரீட்சை பார்த்துக்கிங்கன்னா கர்த்தரை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். கர்த்தரை நம்பலை. முறுமுறுக்காதிருங்கள், ரொம்ப முக்கியமானது. கோராவினுடைய கூட்டம் முறுமுறுத்ததுனால, கலகம் செய்ததுனால உயிரோடே அங்கே நரகத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. ஆமென். அதனால் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரே கம்ப்ளைண்ட் தான் இல்லையா? சீஷர்கள் இயேசுவோட போகிறாங்க, அங்கேயும் கம்ப்ளைண்ட்டு. இயேசுவே உமக்கு கவலை இல்லையோ, நாங்கள் மடித்து போகிறோமே. இயேசு தானே கூட இருக்கிறாரு. நம்ம ஆட்கள் டென்ஷனில் உடனே கத்திடுறது. இயேசுவே எவ்வளோ நாள் ஜெபிக்கிறது, எவ்வளோ நாள் உபவாசிக்கிறது, எவ்வளோ நாள் கேட்கறது? நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. ஆண்டவருடைய போஷிப்பை குறித்து ஒரு நாளும் சந்தேகப்படாதீர்கள். காக்கை குஞ்சுகளையும் அவர் போஷிக்கிற தேவன், காட்டு புஷ்பங்களையும் போஷிக்கிற தேவன். நாங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆமென். அதனால் அவருடைய போஷிப்பை குறித்து ஒரு நாள் சந்தேகப்படாதீர்கள். ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார் எங்கள் வாழ்க்கையில். ஆமென். நமக்கு என்ன தேவை வேணுன்றது நம்மளை விட அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அல்லேலூயா. நாம் தவறானதை ராங்காக சூஸ் பண்ணுவோம். ஆனால் அவர் சொல்லார் இது வேண்டாம், இது எடுத்துக்கணும். ஆண்டவர் திறந்து வைப்பார். அந்த இடத்த கதவை மூடுவார்.
சில நேரங்களில் சில கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தால் அது நன்மைக்கு ஏதுவானது. அந்த கதவு வழியாக போனால் அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். ஆமென். ஏன் ஆண்டவரே அப்போ நீங்கள் தடுத்துருக்கலாமே அப்போ சொல்லுவோம். ஆனால் அதுக்கு தான் முட்டி மோதி ஜெபிச்சுட்டு, ஆண்டவர் இந்த கதவை திறவும். ஆண்டவர்ப்பா இது வேண்டாம்ப்பா, இந்த கதவை உனக்கு வேண்டாம், வேறு கதவை உனக்கு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஐ வில் ஓப்பன் த டோர், அதர் டோர், நாட் திஸ் டோர் அப்படின்னு வர ஆண்டவர். ஆமென். ஸோ நாங்கள் யோசேப்பை போல எப்படி இருக்கணும்? அங்கே பாவத்துக்கு விலகி ஓடணும். யோசேப்பு ஓடினது போல இல்லையா? அதனால் என்ன பண்ணார்? அங்கே தானியேல் என்ன பண்ணார்? அவங்க கொடுத்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு விலகி போயிட்டார். ஐயோ இந்த சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம், தீட்டான சாப்பாடு இது வேண்டாம், எனக்கு பருப்பும் தண்ணீர் மட்டும் கொடுங்க போகிறோம். ஆமென். அதுபோல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த சிலையை நாங்கள் வழங்க மாட்டோம், நீங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல நாங்கள் வழங்க மாட்டோம். அந்த மாதிரி வைராக்கியமாக தேவ பிள்ளைகள் இந்த நாட்டில் இருக்கணும். நஷ்டத்தை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு வைராக்கியத்தை காட்ட வேண்டும் மற்ற ஜனங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. ஒரு உற்சாகமாக ஆமென் சொல்லுவோமா? எப்படி இந்த சோதனையை தாங்குகிற தப்பி செல்கிற போக்கு எப்படி கிடைக்கும்? ஜெபத்தினால கிடைக்கும், உபவாசத்தில் கிடைக்கும். ஆமென். வேத வசனத்தின் மூலியமாக கிடைக்கும். இயேசு கிறிஸ்து பிசாசை எப்படி ஜெயிச்சார்? சோதனையில் எப்படி ஜெயிச்சார்? வசனத்தை கொண்டு தான் ஜெயிச்சார். அல்லேலூயா. அப்போது அந்த காரியங்கள். அதனால் இந்த விஷயத்தில் முக்கியமாக இந்த வனாந்திர வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னென்னா, இதெல்லாம் தவிர்க்கணும். பொல்லாங்கானதை இச்சிக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை கூடாது, விபச்சார காரியங்கள், அந்த பாலியல் சம்பந்தமான ஒழுக்கக்கேடுகள் இருக்கக்கூடாது. அதை விட்டு விலகி ஓடிடணும். அதோடு சண்டை போடக்கூடாது. 2 தீமோத்தேயு 2:22 சொல்லுது, அதோடு நம்ம சண்டை போடக்கூடாது, விலகி ஓடிவிட வேண்டும். அடுத்தது முறுமுறுக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? 1 தெசலோனிக்கேயர் 5:18 பாருங்கள். எல்லாவற்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவர் செய்த காரியத்துக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே எனக்கு ஒன்றும் அது கிடைக்கல இது கிடைக்கல மட்டும் புலம்பிகிட்டு இருக்க வேண்டாம், செய்ததற்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். அதனால தான் பவுல் தெளிவாக சொல்கிறார், எல்லாவற்றிலும் நன்றியுள்ள இருதயத்தோடு இருங்கள். ஆமே. அடுத்தது சோதனையில் என்ன பண்ணோம்? ஆண்டவர் வழிகளை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதனால் இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். அவர்கள் அதை இதெல்லாம் செய்தபடினால அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நாம் அழிக்கப்படாதபடிக்கு இதிலே மிகவும் கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பவுல் 10:12 இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிற விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். இதில் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆமே. நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், பெருமை இருக்கக்கூடாது, தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். எப்போ தாழ்மை இருந்தால் தான் நம்மளை ரியலைஸ் பண்ண முடியும். நான் பர்ஃபெக்ட்டு, நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட், அப்படி ஒருத்தருமே கிடையாது. அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல நம்ம பலவீனப்பட்டிருப்போம். ஆண்டவர் பலன் தான் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். அதனால் இந்த வனாந்திர வாழ்க்கையிலே அவர்கள் செய்த தவறை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் செய்து விடக்கூடாது. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன பாடலை பாடி நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை
உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறேன் ஐயா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறேன் ஐயா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. ஆமென். கரங்களை தட்டி தேவமே. God bless you all.